இந்த 2025 இயர் எண்ட்ல ரெண்டே பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு பாத்தீங்கன்னா ஐக்யூவா இருக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரியல்மியா இருக்கும். இந்த ரெண்டு பேருக்கு தான் போட்டியே வரப்போகுது. ரீசன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமான பிளாக்ஷிப் மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த நவம்பர் இல்ல டிசம்பர்ல பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வரப்போகுது. அதிகமா பாத்தீங்கன்னா பேசப்படுற ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கும். பிளாக்ஷிப் மொபைல்ல பயங்கரமான ஒரு ஸ்மார்ட் போனா ரெண்டு பிராண்ட்லயும் ரெண்டு ஸ்மார்ட் போன் ஆளுக்கு ஒன்னு இறக்க போறாங்க. அது என்னங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் பாத்தீங்கன்னா காமனா ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இவங்க தான் ப்ராசஸர் கொடுக்குறாங்க, அவங்களும் போட்டிக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ எக்ஸ்ட்ரா கேமிங்கா ஒரு சிப் இவங்க கொடுத்தா அவங்களும் அதுக்கு எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா ஒரு சிப் ஒன்று கொடுக்குறாங்க. ரெண்டு பேருக்கும் போட்டி பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எது பெஸ்டா வருது, அது என்ன ஸ்மார்ட் போனுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஐக்யூ தரப்புல பாத்தீங்கன்னா 15 ஒரு ஸ்மார்ட் போனு, ரியல்மி தரப்புல பாத்தீங்கன்னா ரியல்மி GT8 Pro ஒரு ஸ்மார்ட் போனு, ரெண்டு ஸ்மார்ட் போனு கேமிங் கவர் ஸ்பெஷலா லான்ச் பண்றாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் பாத்தீங்கன்னா பிளாக்ஷிப் மொபைலா இருக்கும். சைனால ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க, பயங்கரமா சேல் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா நவம்பர் அதுமா ஐக்யூ லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க, 26 நவம்பர் அதுமா. பட் ரியல்மி அபிஷியலா டேட் ஒன்றும் மென்ஷன் பண்ணல. அதுக்கு முன்னாடியே போட்டி பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தியும். சோ அந்த ரெண்டு ஸ்மார்ட் போனே நம்ம இந்த வீடியோல கம்பேர் பண்ணி தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எது பெருசுங்கிறத அடிச்சு பார்த்துருவோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஐக்யூ 15ல பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ உள்ள லேட்டஸ்ட் பயங்கரமான ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன்ல அதுதான் அதை கொடுத்துருக்காங்க. சோ ரியல்மி GT8 Pro மட்டும் சும்மா இல்ல, நாங்களும் அதே ப்ராசஸரை கொடுப்போம்னு ரெண்டு பேரும் காமனான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 மில்லியன் பிளஸ் AnTuTu ஸ்கோர் இருக்குங்கிறது ரெண்டு பேருமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ப்ராசஸருக்கு குறையல, ரெண்டு பேரும் காமனான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெண்டு ப்ராசஸரும் எந்த அளவுக்கு உள்ள பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஐக்யூல எப்பவுமே பிளாக்ஷிப் மொபைல்னால எக்ஸ்ட்ரா ஒரு சிப் ஒன்று கொடுப்பாங்க, அது மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல சிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பர் கம்ப்யூட்டிங் Q3 சிப்னு பாத்தீங்கன்னா அடிஷனலா ஒரு சிப் ஒன்று கொடுக்குறாங்க. ப்ராசஸரும் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு சிப் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா கேமிங்காக செப்பரேட்டா ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. சோ 2K சூப்பர் ரெசல்யூஷன் எதிர்பார்க்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் 144 ஃப்ரேம்ஸ் வரையும் கேம் பிளே பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கேமிங்க்கு ஐக்யூ பிளாக்ஷிப்லாம் குறைய சொல்ல முடியாது, பயங்கரமாவே இருக்கும். ஐக்யூ 13 பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் ஐக்யூ 15 கொடுத்துருக்காங்க. சோ ரியல்மி GT-நாலே உங்களுக்கு கேம் சீரியஸ் தான் எப்பவுமே அப்படிதான் லான்ச் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த GT8 Proல பாத்தீங்கன்னா ஹைப்பர் விஷன் AI சிப் ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா சிப். சோ இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 12 சிப்செட் ஃபிளாக்ஷிப் மொபைல்ங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. AI ஹைப்பர் விஷன்ல ஒரு சூப்பரான சிப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்லயே பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ற மாதிரி ரெண்டு சிப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உண்மையாவே பெஸ்டா இருக்கும். ரெண்டு ஸ்மார்ட் போன்லயே காமனான சிப் ஆப்ஷன் ஸ்மார்ட் போன்ல வருது. சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அதர் ஸ்பெக்ஸை கம்பேர் பண்ணி தான் அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்கிறத செக் பண்ண முடியும். சோ மொபைல் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பார்க்கணும். ரெண்டு ஸ்மார்ட் போன்லயே பாத்தீங்கன்னா வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஐக்யூல பாத்தீங்கன்னா 8K வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அபிஷியலா பாத்தீங்கன்னா ரியல்மி தரப்புல எந்த இது கொடுத்துருக்காங்கிறத சொல்ல. பட் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் கேமிங் ஸ்மார்ட் போனாலே இருக்கும், அந்த ஸ்மார்ட் போன்லயே கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சோ கேமிங் போன் சொல்லியாச்சு. சோ மெயினா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் பேட்டரி முக்கியம். சோ அந்த ரெண்டு பேட்டரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமனாவே கொடுத்துருக்காங்க. 7000 mAh பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் காமனான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் பாத்தீங்கன்னா பேட்டரி காமனா கொடுத்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் காட்டிருக்காங்க. உங்களுக்கு ஐக்யூல பாத்தீங்கன்னா 100 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. பட் ரியல்மி GT8 Proல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல பெரிய டிஃபரன்ஸ் இல்லைனாலும் பட் 20 வாட்ஸ் அதிகமான ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு ரியல்மில கிடைக்குது. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயே காமனா 50 வாட்ஸ்ல பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சோ இந்த பேட்டரியில வின் பண்றதும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே காமனா தான் இருக்கு. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல ரியல்மி கொஞ்சம் அதிகமாவே கொடுத்துருக்காங்க. சோ இப்போ டிஸ்பிளேக்கு வருவோம். 6.85 இன்ச்ல பாத்தீங்கன்னா 2K ரெசல்யூஷன்ல 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED டிஸ்பிளே LTPO AMOLED டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஐக்யூ 15ல கொடுக்குறாங்க. அப்படியே ரியல்மில பாத்தீங்கன்னா 6.79 இன்ச்ல 2K ரெசல்யூஷன்ல 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரெண்டு ஸ்மார்ட் போன் டிஸ்பிளேவும் பாத்தீங்கன்னா காமனான ஒரு டிஸ்பிளேவை தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் காமனான AMOLED, காமனான ரெசல்யூஷன் எல்லாமே காமனா தான் கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மி தரப்புல ஃபிளாட் டிஸ்பிளேங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே காமனான ஸ்மார்ட் போன் தான் வருது. டிஸ்பிளேல மற்றபடி கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மாறும், அதெல்லாம் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்ப்போம். ஓவரால் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ரெண்டுமே காமனா தான் கொடுத்துருக்காங்க. சரி இப்போ ரெண்டு ஸ்மார்ட் போனோட OS பத்தி பார்ப்போம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா Android 16 இன்னும் வரவே இல்லை, 15 தான் போயிட்டு இருக்கு. 16 அப்டேட்டோட பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் போனும் கொடுக்க போறாங்க.
ரியல்மி தரப்புலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி UI தான் எப்பவும் போல யூஸ் பண்ணிருக்காங்க. பட் உங்களுக்கு ஐக்யூல பாத்தீங்கன்னா ஆர்ஜின் OS 6 கொடுத்துருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா போயிட்டு இருக்க ஒரு OS தான் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா இந்த இதுல கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கு இந்த ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு. மற்றபடி ரெண்டுமே பாத்தீங்கன்னா காமனா தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். கேமிங் ஸ்மார்ட் போன்ல 16 GB வரையும் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க ஐக்யூ தரப்புல. அண்ட் 1 TB வரையும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ரேமே பாத்தீங்கன்னா 16 GBங்கிறப்ப தரமா இருக்கும். அப்படியே ரியல்மில பாத்தீங்கன்னா 12 GB RAM அண்ட் 16 GB RAM வருங்கிறத சொல்லியிருக்காங்க. 256 GB அண்ட் 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அபிஷியலா சொல்லல. பட் இதெல்லாம் இருக்குங்கிறத ஒரு அளவுக்கு சைனால லான்ச் பண்ண வரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அது பெரிய விஷயமா இருக்காது. பட் அதிக ஸ்டோரேஜ் உள்ளது கேமிங்காக தேவைப்படும். ஸோ இப்போ மொபைலோட கேமரா வரும். ட்ரிபிள் கேமரா செட்டப்ல பாத்தீங்கன்னா IQ 15ல ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. 3 கேமராவும் பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல்ல சோனி சென்சார்ல OS ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. அண்ட் செகண்டரி கேமரா பாக்குறப்ப 50 மெகாபிக்சல்ல சோனி சென்சார்ல டெலிபோட்டோகிராஃபி கேமரா கொடுத்திருக்காங்க வித் OS ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட. அண்ட் தேர்ட் கேமரா பாக்குறப்ப 50 மெகாபிக்சல்ல பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ 3 கேமராவும் தரமா இருக்கு. அண்ட் 32 மெகாபிக்சல்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. சோ இப்போ Realme GT 8 Proவோட கேமராவை பார்ப்போம். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்ல தான் கொடுக்குறாங்க. மெயின் கேமரா 50 மெகாபிக்சல்ல கொடுக்குறாங்க. சோ இந்த 50 மெகாபிக்சல் கேமரா பாத்தீங்கன்னா Ricoh GR சென்சார்ல கேமரா கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி சோனி சென்சார் கேமரா பார்த்தோம்னா இப்போ பாத்தீங்கன்னா Ricoh GR சென்சார் கேமரா கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு கேமரா மாடல் தான். அந்த பிராண்டோட கேமரா தான் இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க வித் OS ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட வருது. அண்ட் செகண்ட் கேமராவை பாத்தீங்கன்னா 200 மெகாபிக்சல்ல டெலிபோட்டோகிராஃபி கேமரா வித் OS ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட. ஸோ 200 MBங்கிறப்ப பயங்கரமா இருக்கும். அதுல 50 மெகாபிக்சல் தான் பார்த்தோம் சோனி சென்சார்ல. பட் இதுல பாத்தீங்கன்னா OS ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட பாத்தீங்கன்னா 200 மெகாபிக்சல்ல கிடைக்குது. தரமாவே இருக்கும். அண்ட் தேர்ட் கேமரான்னு பாக்குறப்ப 50 மெகாபிக்சல்ல ஆட்டோ ஃபோக்கஸ்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. இதுலயும் 32 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஓவரால் கேமரா பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. இந்த ரெண்டு கேமரால எது உங்களுக்கு தேவைப்படுதோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த கேமராவை நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனோட டிசைன். ஸோ டிசைன் பாக்குறப்ப ரெண்டு ஸ்மார்ட் போனும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. IQ 15 பாத்தீங்கன்னா அப்படியே IQ 13 மாதிரியே ஒரு டிசைன்ல தான் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் டிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. IP68 அண்ட் 69 வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் போன் வருது. ஆனா Realme GT 8 Pro பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. இதுலயே IP68 அண்ட் 69 வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல பேக்ல பயங்கரமான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. ஸோ மொபைல் கேமரா பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடுலேட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ல கவர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி பேக்ல கேமராக்கு டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னங்கிறது நான் மென்ஷன் பண்றேன். சூப்பராவே இருக்கு. ஸோ புது டிசைன்ல Realme GT 8 Pro லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எது வாங்கலாங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஏன்னா ரெண்டு ஸ்மார்ட் போன்ல உள்ள ஸ்பெக்ஸ் எல்லாமே ஒரு சில பேருக்கு இது பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு அது பிடிக்கலாம். ஸோ ரெண்டுத்துல எந்த ஸ்பெக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத கண்டிப்பா நீங்க செக் பண்ணிட்டு தான் அந்த ஸ்மார்ட் போன் நீங்க வாங்கணும். ஓவரால் நீங்க கேமிங்காக வாங்க போறேன்னு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா IQவே கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பயங்கரமா இருக்கும். பட் Realmeல நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களாம் எப்படி இருக்குங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நவம்பர் 26 IQ 15 லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. Realme GT 8 Pro எப்ப லான்ச் பண்ணதுங்கிற அபிஷியலா அவங்க சொல்லல. பட் நவம்பர் இல்ல டிசம்பருக்குள்ள அபிஷியலா லான்ச் பண்ண அதிகமாவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிகமா போட்டி போற ரெண்டு ஸ்மார்ட் போனா இருக்கும் இந்த இயர் எண்ட்ல. சோ கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் போன் பிளாக்ஷிப்ல வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் போட்டியில வரப்போகுது இந்த 2025ல. சோ எது உங்களுக்கு பெஸ்டா இருக்குங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல தான் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் குயிக்கா அப்டேட்ஸ் பார்க்க இன்ஸ்டால நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதுங்க. சீக்கிரமா ஃபாலோ பண்ணிக்கோங்க.